சேவல் எனப் பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாள். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநேரி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமந்திர வேள்வியிலே நாம் 4ஆம் தந்திரத்திலே திரு அம்பலச்சக்கரம் என்கிற பகுதியினை இன்றைய தினம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 4ஆம் தந்திரத்திலே கிரியை வழிபாடை பற்றி திருமூல தேவநாயனார் மந்திர வடிவாக சிவபெருமானை வழிபாடு செய்வது பற்றி மிக அற்புதமாக எடுத்து உரைக்கின்றார். மந்திரங்களை வரி வடிவமாக செய்து அவற்றை வாயினாலே செபித்தும் கண்களினாலே நோக்கியும் சிவத்தை மந்திர வடிவமாகவே வழிபாடு செய்வதுதான் இந்த கிரிய வழிபாடு என்று திருமூல தேவநாயனார் 4ஆம் தந்திரத்திலே எடுத்து உரைக்கின்றார். ஒலிமயமாக விளங்குகிறவன் சிவபெருமான். நாத தத்துவத்திற்கு தலைவன் என்று அவனை சைவம் போற்றுகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நாதத்தை பற்றி பேசுகிறவர்கள் சைவர்கள் தான். வைணவர்களுக்கு நாதம் கிடையாது, ஓசை தான் உண்டு. அவங்களுக்கு பஞ்சபூதங்களில் இருக்கிற ஓசை தான். ஏன்னா புருஷ தத்துவத்தோடு முடிஞ்சு போகுது அவங்களுக்கு 25ஆவது தத்துவம். ஆனால் நாம தான் இந்த நாதம் சொல்லுகிறோம். வித்யா தத்துவம் பேசுகிற சைவம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்றெல்லாம் பேசி புருட தத்துவத்தில் கொண்டு வந்து அதை நிறைவு செய்யும். ஆனால் வைணவம் புருட தத்துவத்தோடு நின்று போயிடும். அதனால் 25ஓடு சரி. அது நாம் அதுக்கும் மேலே ஒரு 6 போய் அதுக்கும் மேலே ஒரு 5. அதில் சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய வித்யேஸ்வரர், ஈஸ்வரம் என்று சொல்லக்கூடிய மகேஸ்வரர், சாதாக்கியம் என்று சொல்லக்கூடிய சதாசிவர், பிறகு அதை தாண்டி விந்து நிலையாகிய சக்தி, அதையும் தாண்டிய நாத நிலையாகிய சிவம். இந்த நாதத்துக்கும் அப்பாற்பட்டது தான் நாத விந்து கலாதி நமோ நம என்றார் அருணகிரிநாதர். நாதத்திற்கு அப்பாற்பட்டவனாக. எனவே நாதம் என்று சொல்லக்கூடியது சூக்கமும், அந்த சூக்கம தத்துவம் நாதத்திற்கும் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறவன் நாதமாக கீழே இறங்கி வருகிறான், நாதஸ்வரூபியாக இருக்கிறான். அதனால தான் அவனை நாத தத்துவத்திலே வைத்து போற்றுகிறோம். நாதன் என்பதும் அதுதான் பொருள். நாதத்திற்கு தலைவன் என்று பொருள். அதைத்தான் முதல்லையும் சொல்லுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லுவதும் அதைத்தான் சொல்லுகிறார். நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடியதை நாம் ஒலியாக சொல்லுகிறோம். நகாரமாகவும் மகாரமாகவும் சிகாரமாகவும் வகாரமாகவும் யகாரமாகவும் சொல்லுகிறோம். பின்னால் சொல்லுவார், நவகுண்டங்கிற பகுதியில், இந்த 4ஆம் தந்திரத்தில் நவகுண்டங்கிற பகுதியில் எப்படி சிவம் அக்னி வடிவமாக இருக்கிறது என்பதையும் பின்னால் சொல்லுவார். இந்த சிவம் என்பது ஒலிமயமாக இருக்கிற பொழுது இந்த சிவ ய நம என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து வடிவமாக அவன் விளங்குவதை நாம்
ஐந்தெழுத்து வடிவமாகவே அவனை சிந்தித்தும் ஓதியும் வருதல் வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த அம்பல சக்கரம் என்று சொல்லுவது. அம்பலம் என்பது அந்த தகடு, சக்கரம் என்பது அதிலே பொறிக்கப்படுகின்ற அக்ஷரம். சக்கரங்களை அமைக்கின்ற முறையிலே அதை அமைத்து அதை ஓதுகின்ற முறையிலே ஓதுகின்ற பொழுது இந்த அஞ்செழுத்து ஒலியானது உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்களை விளைவிக்கின்றது. அது யோகத்திற்கு அடிப்படையாக விளங்குகிறது. எனவே யோக நிலைக்கு வருவதற்கு முன்பாக இந்த கிரியை நிலையிலே நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த கிரியைக்காக இதை செய்திருக்கு. எல்லாமே எப்படி என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், ஐந்தெழுத்து வடிவமாக சிவனை நாம் சிந்தித்தலும் வணங்குவதும் தான். எப்படியாவது நமச்சிவாயத்தையும் சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையும் நாம் அவனுடைய திரு வடிவமாகவே கருதி நாம் ஓதுவது. ஐந்தெழுத்து வேறு சிவ வடிவம் வேறு என்று நாம் நினைக்கக்கூடாது. இது வரி வடிவம், ஒலி வடிவம். நடராஜராக பார்க்கிற பொழுது அதுதான் நம்முடைய ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய உருவமாக நாம் அதை கருதுகிறோம். உண்மை விளக்கங்கிற பாடல் பகுதிகளை பார்த்தீர்கள் சொன்னால், எது நகாரம், எது மகாரம், எது சிகாரம், எது வகாரம், எது யகாரம் என்றெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். எனவே இந்த மந்திரங்களை ஒரு தகட்டிலே பொறித்து இந்த சக்கரங்களை பூசித்து வருவது என்பது ஒரு கிரியையிலே ஒரு படிநிலையாக கொள்ளப்பெறுகிறது. தகட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு முறையாக சொல்லுவது, ஒரு சுழற்சி முறையிலே ஒரு முறையாக அதை சொல்லுவது. அப்படி முறையாக சொல்லுகிற பொழுது அதை கணிக்கின்ற முறையும் அதை முறையாக சொல்லுகிற முறையிலேயும் அந்த மந்திரமானது நம்முடைய சிந்தனையில அது பதிந்து விடுகிறது. அப்படி பதிகிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய அங்கமாகவே ஆகிவிடுகிறது. அப்படி ஆகிற பொழுது அது நாம் அறிந்தும் அறியாமலும் நம்முடைய நாவிலே வருகின்ற மந்திரமாக ஆகிவிடும். மற்று பற்று எனக்கு இன்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறைக்கினும் சொல்லு நாம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய என்பது நான் மறந்தாலும் சொல்லுவது என்பது கிரியை வழிபாடு. கிரியையிலே இதை வைத்து சக்கரத்திலே வைத்து இதை உச்சாடனம் செய்து வருகிற பொழுது இந்த மந்திரம் நமக்கு ஆகி வந்த மந்திரமாக விளங்குகிறது. இதை நாம மறந்திருந்தோம்னாலும் கூட நமக்கு அது வெளிவரும். இப்ப நாம ஒரு செயலிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த செயலிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருந்திருக்காது, அப்ப ஞாபகம் இருக்காது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்பம் அமைகிற பொழுது இந்த மந்திரம் தானாக வெளியே வரும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலை. இந்த மந்திரங்கள் எப்படி அமையும் என்று சொன்னால், நாம இந்த மந்திரத்தை தேவைப்படாத பொழுதும் நாம் உச்சாடனம் செய்து கொண்டும் அதை சொல்லிக் கொண்டும் இருக்கிற பொழுது என்ன நிகழ்கிறதுன்னா, அதை நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்காத பொழுது கூட தானாக அது வந்துவிடும். நாம ஒரு உதாரணம் சொல்றேனே, நாம ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு போறோம், திடீர்னு ஏதோ ஒருத்தர் குறுக்கால வந்துடுது, மோத போயிட்டீங்க. நீங்க வண்டியை ஓட்டிட்டு வரும்பொழுது நமச்சிவாயத்தை நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த எதிர்பார சந்தர்ப்பத்தில் அது மோத வரும்போது தண்ணியே அறியாம நமச்சிவாயம் அப்படின்னு வாயில வந்து வரணும்னா அது எப்போ வரும்னு சொன்னா அப்பத்தான் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்து சொன்னா வராது. அது அப்போ வராது. நீங்க எப்பவும் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அப்ப சொல்லாம இருந்தா வந்துடும் அது தானா. அது எப்பவும் சொல்லுகிற பழக்கம், அதுக்கு பேர் உச்சாரணம் பேர். அதுக்கு ஆகி வருதல்னு பேர் அந்த மந்திரம். மந்திரம் ஆகி வருதல் என்று சொன்னால் மந்திரத்தை
ஒரு கணக்கு செய்து சொல்லுவதற்கு பெயர் ஜபம், கணக்கில்லாமல் சொல்வது பெயர் தவம். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சொல்றது பேர் தவம்னு பேர். ஒரு கணக்கு பண்ணி 108 1008ன்னு சொன்னால் அது ஜபம். இப்போ நம்முடைய சுவாமி என்ன சொல்லுகிறார், இது ஜபமாக சொல்லி தவமாக மாற்று. எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறதும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பேர் தான் தவம். தவம்னா வேற ஒன்றும் கிடையாது, பெரிய தவம் செய்து கொண்டு. நம்ம சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம், ஒருத்தர் அப்படியே உட்கார்ந்துருப்பார், அவர் மேலே புத்தெல்லாம் கட்டியிருக்கோம், ஓம் சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார், மேலே எல்லாம் அப்படியே எப்போ பார்த்தாலும் சொல்கிறார். இல்லை, நாம இல்லத்தில் இருந்துக்கிட்டே வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் சிவாய நம்ம சொல்லிட்டு இருந்தால் தவம் தான். கணக்கே கிடையாது, அளவு கிடையாது. சொல்லுகிற பொழுது அந்த மந்திரம் நமக்கு ஆகி வந்த மந்திரமாக இருக்கிற பொழுது கவசமாக விளங்கும். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், 5 எழுத்து மந்திரத்தை ஒருவர் ஓதிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், ஓதி ஓதி அவருக்கு உச்சாரணம் செய்து அவருக்கு ஆகி வந்த மந்திரமாக அது ஆகிவிட்டால், அந்த ஆதி மந்திரம் ஓதுகின்ற அவர் பார்க்கிற திக்கில கூட வேற எந்த மந்திரமும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒன்றும் எடுபடாதுன்னார். இந்த ஓதுதல் என்பதே அதுதான் அர்த்தம். ஓதுதல் என்று சொன்னால் கணக்கு வழக்கு பார்க்காமல் சொல்லுதலுக்கு தான் ஓதுதல். உணர்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமையின் நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. 5 எழுத்துக்கு இருக்கிற வல்லமை சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்பர் சுவாமி சொன்ன பாட்டை கூட உங்களுக்கு நான் முன்னையும் சொல்லி இருக்கிறேன். நீ எப்பவும் சொல்ல முடியலன்னாலும் காலையிலையும் சாயந்திரமாவும் சொல்ல என்று சொல்லுகிறார். 5 எழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பதாகும். எப்ப துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அது சுவாமிக்கு ஒரு பேர் வச்சார். இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லலாம், அது கண்டினியூட்டின்னு பேரு. சிவனுக்கு பேரு கண்டினியூட்டியா, இப்படி பேர் வைக்கிறார் நம்ம அப்பர் சுவாமி. கண்டினியூட்டி அது ஒண்ணுதான் கண்டினியூட்டி, மித்தெல்லாம் கண்டினியூட்டியே கிடையாது. இப்போ இருக்கிற உறவெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும், அவ்வளோதான், டிஸ்கன்டினியூ ஆகிடும். நம்ம ஒன்ஸ் இந்த உலகத்தை விட்டு இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு பிரியுமானால் எல்லா உறவும் டிஸ்கனெக்டடு, டிஸ்கன்டினியூடு இல்லையா? இப்போ யாருக்கோ ஞாபகம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, போன ஜென்மத்தில் ஞாபகம் வந்துருச்சு. அங்கே வந்து சொல்கிறாங்க, ஏங்க நான் உங்கள் போன ஜென்மத்தில் உங்கள் பிள்ளைங்க, போன ஜென்மத்தில் உங்கள் அண்ணங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை அந்த பாசம் வருதா, அந்த தொடர் உடனே அன்பு வந்துருமா? போன ஜென்மத்தில் யாருங்க சொன்னா அப்படின்னு, இல்லைங்க எனக்கு தோணுச்சுங்க, எனக்கு தெரிஞ்சுதுங்க, வந்ததுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட நமக்கு உடனே அவங்க மேலே பாசம் வந்துருமா? வராது. அது இந்த உடம்புல இருக்கிற ஒரு சமாச்சாரம். இந்த உடம்பு விட்டு போச்சுன்னா டிஸ்கன்டினியூ ஆகிடும். அப்போ கண்டினியூட்டியாக வருது எதுன்னு கேட்டால் சிவன் தான். அதுதான் தொடர்ச்சியாக நமக்கு உறவாக வருகிறது. ஆனால் தொடர்ச்சியை மறந்துட்டு தொடர்ச்சி இல்லாததெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எது தொடர்ந்து வரும்னு நல்லா தெரியுதோ அதை விட்டுட்டோம். இதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும்னு தெரியறத விட்டுட்டோம். என்ன நம்பிக்கைன்னா அது நம்மளை பிடிச்சிக்குங்கிற நம்பிக்கை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்கும். அப்புறம் சொல்றார் இன்னொரு இடத்துல கூட. ஆக 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய வலிமை சைவத்தில் மிக பெரிதும் போற்றப்படுகிற ஒரு மந்திரமாக இருப்பதனால சைவத்தில் கிரியை என்பதே 5 எழுத்தை வழிபாடு செய்வதும் வழிபாட்டிலே 5 எழுத்தை ஓதுவதும், இது ரெண்டும் தான். 5 எழுத்து ஓதுவது வழிபாடா, 5 எழுத்தையே வழிபாடு செய்வது வழிபாடா? இதுதான் ரெண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 5 எழுத்தை ஓதுவது வழிபாடு என்று நினைப்பது துவக்க நிலை. முடிவிலே வழிபாட்டுக்கு உரியது 5 எழுத்து என்பது நினைப்பதுதான் நிறைவு நிலை. முதல்ல வழிபாட்டுக்காக 5 எழுத்தை ஓதுறோம்.
அதனால தான் முதல்ல நமச்சிவாயன்னு ஒன்று வச்சாங்க, அப்படி கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி. ஆனால் சிவாய நம என்பது தான் நாம் ஓத வேண்டிய மந்திரம். நமச்சிவாயை ஓதக்கூடாதுன்னு சொல்லலை, ஓதலாம். ஆனாலும் சிவாய நம்ம ஓதணும். பின்னால் வருது, சொல்லுவார் அவர், சிவாய நம்மன்னு ஓத வேண்டும். நமச்சிவாய என்று நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஓதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் நமக்கு துவக்க காலத்தில் நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். நமச்சிவாயத்தை தூல மந்திரமாகவும் சிவாய நம என்பதை சூக்கம மந்திரமாகவும் சொல்லுகிற பொழுது சக்கரங்களும் தூள சக்கரம் சூக்கம சக்கரங்கள் என்று இரு பிரிவாக இருக்கிறது. நாம் முதல்ல சிவாய நம வச்சு சக்கரம் பார்த்தோம், அதுதான் சூக்கம சக்கரமாக விளங்கியது. அதில் 121 மனைகள் வைத்து நாம் அந்த சக்கரத்தை பார்த்தோம். பிறகு ஒரு தூள சக்கரமாக அந்த 4 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை எடுத்து வைத்து இந்த தூள மந்திரமாக தூள சக்கரம் செய்தார். இப்போ அடுத்ததாக ஒரு சக்கரம் சொல்லுகிறார். பல்வேறு சக்கரங்களை அவர் சொல்லியிருப்பதற்கான காரணம், எந்த சக்கரம் உங்களுக்கு பொருத்தமாகவும் பிரியமாகவும் இருக்கிறதோ அந்த சக்கரத்தை ஒரு தகட்டிலே பதித்து பூசை அறையிலே வைத்து மனம் ஒன்றுபடுவதற்கு அரிய வாய்ப்பாக அது அமையும். சக்கரத்தை பார்த்து கொண்டே அந்த மந்திரங்களை உரிய முறையிலே நாம் சொல்லி சக்கரத்தையே சிவபெருமானாக கருதி அந்த 5 எழுத்தை ஓதி அதற்கு வழிபாடு, அர்ச்சனை, தூபம், தீபம் எல்லாவற்றையும் அதற்கே செய்து வழிபாட்டை செய்வதும் கிரியையினுடைய முக்கிய அங்கமாக விளங்குகிறது. கிரியை வழிபாடு என்பது மந்திர வழிபாடு என்கிற முறையிலே தான் அதை அமைத்து காட்டுகிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அப்படி அமைக்கின்ற ஒரு அடுத்த மந்திரமாக அவர் சொல்லுவதுதான் ஆடும் பிரணவம் நடு. ஆடும் பிரணவம் நடு. இந்த சக்கரத்தையே போட்டுருவோம். இரு பக்கங்களிலும் இந்த 25 இருக்கிற ஒரு பகுதியை நீங்க முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். நடுப்பகுதியை கொஞ்சம் பெரிதாக போட்டுக்கொள்ள வேண்டும். 2 ஓரங்களில் 2 பக்கங்களாக சொல்லுகிறார். 2 பக்கங்களிலும் என்ன இருக்குன்னார், ஆடும் அவர் வா என்று அமர்ந்தங்கு நின்றது. ஆடும் நடு. மூணாவதாக ஒரு குறிப்பு சொல்லுகிறார், உள்முகம் நம சிவாய ஆடும் சிவாய நம புறவட்டத்தாயத்தே. இதுதான் ஒரு சக்கரமாக அவர் சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார், முதல்ல 25 மனைகளாக இருக்கக்கூடிய இந்த பெரிய சக்கரத்தில் இருந்து ஒரு சக்கரத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். 6 ரேகைகளாக குறுக்கும் நெடுக்குமாக 6 ரேகைகள் போட்டுக்கொண்டு மத்திய மனைகள் சற்று பெரிதாக இருக்கும்படி அமைத்துக்கொள். அதில் சொல்லுகிறார், இந்த சக்கரம் வரைவது எப்படி அப்படிங்கிறதுக்கு சொல்றார். ஆடும் நடு, அதுக்கு நடுவில் என்ன இருக்கணும்னார், பிரணவம். ஆடும் பிரணவம் நடு. இந்த நடுவில் பிரணவத்தை இட்டுக்கொள்வீராக. ஆடும் பிரணவம் நடு. 2 பக்கமும், இந்த 2 பக்கமும் இதை எப்படி கருத வேண்டும் என்று சொன்னால், ஒரு முக்கோணமாக கருதி மேல் முக்கோணம் கீழ் முக்கோணம் என்று பிரித்து கொண்டு அதிலே பாடலை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆடும் பிரணவம் நடு 2 பக்கமும் ஆடும் அவர் வா அமர்ந்தங்கு நின்றது. ஆடும் அவர், ஆடுகிறவர் சிவபெருமான், அவருடைய சிகாரமும் அவருடைய வகாரமும். ஆடும் அவர் வா அமர்ந்தங்கு நின்றது. வா வா வா, இது மொத்தம் 4, இது 4, 8ஆக கொண்டு இது உள்ளே அமைக்கின்றோம். பிறகு மேலே புறத்தே இருக்கக்கூடிய அடுத்த வட்டத்திலே 8 மனை இருக்கிறது. அந்த 8 மனையிலையும் நம 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 4, ஏ ஏ ஏ ஏ 4. எப்படின்னா இப்படி டயகனலாக அப்படி பார்த்தால் இந்த டயகனலுக்கு இந்த மேலே எல்லாம் நம,
கீழே எல்லாம் யகாரம். அதே போல தான் இங்கேயும் ஒரு டயகனல் போட்டால் மேலே எல்லாம் சி, கீழே எல்லாம் வா. அப்படி பிரிப்பது போல அதை பிரித்து கொள்ள வேண்டும். பிறகு வெளியில சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இப்படி ஒரு சக்கரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆடும் பிரணவம் நடு இரு பக்கமும் ஆடும் அவரு வா அமர்ந்தங்கு நின்றது. அப்புறமா சொன்னார், ஆடும் இந்த உள்ள இருக்கிற சக்கரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, மனைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, நாடும் நடு, இந்த நடுவில் இருக்கக்கூடிய இது நடு என்று சொல்லுகிறார். நாடும் நடு உள்முகம் நம சிவாய, உள்முகமாக இருப்பது நம சிவாய, உள்முகமாக இருப்பது. ஆடும் சிவாய நம புறத்தடைந்ததே, சிவாய நம புறத்தே இருக்கிறது, நமசிவாய உள்ளே இருக்கிறது. இது வெளியேயும் அது உள்ளேயும் இருக்கிறது. இது வெளியே இருப்பது சூக்கம மந்திரம், உள்ளே இருப்பது தூல மந்திரம். எனவே இது சூக்கம சக்கரம். இந்த தூலமும் சூக்கமும் சேர்ந்து அமைந்த ஒரு சக்கரமாக இருக்கிறது. தூலமாகவும் இருக்கிறது, தூல மந்திரமும் இருக்கிறது, சூக்கம மந்திரமும் இருக்கிறது. இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உள் சக்கரமாக சொல்லுகிற பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம சி வா ய, நம சி வா ய, நம சி வாய, நம சி வா ய, நம சி வா ய, நம சி வா ய. இது மொத்தம் 4 இருக்கும். நம சி வாய, நம சி வாய, நம சி வாய, நம சி வாய. இது உங்களுக்கு இப்ப பார்க்கிற பொழுது இந்த வடிவம் பார்த்தால் இது நான் உத்தேசமாக தானே போட்டிருக்கேன். இதெல்லாம் மெஷர்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக இந்த அகலம் இந்த அகலம் இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு பண்ணி அதை போடணும். நான் கணக்கு இல்லாமல் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கணக்கு பண்ணி போடுகிற பொழுது இந்த வடிவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் திரும்பவும் பாருங்கள், இது உத்தேசமாக போட்டிருக்கிறது. இது மிகச்சரியாக கணக்கு செய்து போட்டால் நீங்கள் இது இப்படி சொல்லி சொல்லி செய்கிற பொழுது மிக வேகமாகவும் கவனத்தோடும் உணர்வோடும் சொல்லுகிற பொழுது நடராசருடைய உருவம் தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடியோடு இது காட்சி தரும். இதைத்தான் நடராஜரா நமச்சிவாயத்துக்கு வடிவமாக சொல்லுகிறாரு. ஆனால் அதை முறையாக அதை நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், இது மெஷர்மெண்ட் பிரகாரம் இல்லை. நான் மெஷர்மெண்ட் பிரகாரம் போனால் கரெக்டாக வச்சு கணக்கு பண்ணி எந்திரம் செய்கிற பொழுது நான் பின்னால் சொல்லுகிறேன், எந்திரம் செய்வதற்கென்று தனியாக ஒரு நாம் தூய்மையாக நம்ம வைத்துக்கொண்டு முறையாக வைத்துக்கொண்டு சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொண்டு நாமே செய்யலாம். நாமே வந்து இன்னொருத்தர் தான் செய்யணும் இல்லை, அல்லது நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா அது மாதிரி இருக்கிற தூய்மையாக இருக்கிறவர்களை கொண்டு செய்ய வைக்கலாம். நாம் கவனமாக செய்யலாம், நாம் கவனமாக செய்ய முடியல, மற்ற கவனமாக இருக்கிறவர்கள் செய்யலாம். இப்படி செய்கிற பொழுது இது இப்படி அமையும். இது ஒரு தடவை சொல்லுகிற பொழுது 4 தடவை வரும் இல்லையா, 4 தடவை வரும். அதையே திரும்ப இதை சொல்லி முடித்த பிறகு சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம என்று சொல்லணும். அப்ப இந்த மந்திரத்தை 4 முறையும் இந்த மந்திரத்தை 4 முறையும் சொல்லணும். இதை 25 தடவை இந்த ஒரு சக்கரத்தை சொன்னால் கிட்டத்தட்ட இது 100 வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவார்கள், கடைசியாக இன்னொரு 8 வர வேண்டும் அல்லவா, அதனால ஒரு 2 தடவை சொல்லுவார்கள். சொன்னால் 108 தடவை நமச்சிவாய சிவாய நம வந்துடும். 108 தடவை இந்த நமச்சிவாய சிவாய நம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி 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 சிவாய நமக்குள் நமச்சிவாய மந்திரம் உள்ளடக்கமாக நிகழும். இந்த மந்திரத்தை விரும்பி சொல்லுகிற முறையிலே, முறையாக சொல்லுகிற அந்த தன்மையிலே
சிவாய நம என்கிற அந்த காவலுக்குள்ளே, நமச்சிவாய என்கின்ற அந்த சிவாய நம என்ற காவலுக்குள்ளே, கட்டுக்கோப்புக்குள்ளே, அடைப்புக்குள்ளே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நமச்சிவாய என்கிற அந்த மந்திரமானது சிவாய நம என்கிற மந்திரத்திற்குள்ளே அடைப்பாக அது அமையும். அதை சொல்லுகிறார். ஆடும் நடு, நாடும் நடு, உள்முகம் நமச்சிவாய. நாடும் உள்முகம் நமச்சிவாய. இது உள்முகம். இது உள்முகமாக நாடும் உள்முகம் நமச்சிவாய. ஆடும் சிவாய நம புறத்தடைத்தே. புறச்சக்கரத்திலே சிவாய நம கொண்டும் உள் சக்கரத்திலே நமச்சிவாயத்தை கொண்டும் நாம் செய்கிற பொழுது நம்முடைய அருள்ஞான வாழ்வும் சிறக்கிறது. அதே சமயத்தில் உலகாயுதமாக சில நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உரிய தேவைகள் இருக்கு என்று கருதுகிற பொழுது இந்த சக்கரத்தை நாம் பயன்பாட்டு செய்து கொள்ளலாம், வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் நமச்சிவாய மந்திரத்தினாலும், ஞானத்திலே இருக்கக்கூடிய உயர்வு வளர்ச்சி எல்லாம் சிவாய நம மந்திரத்தில் இரண்டிலும் கிடைக்கும் என்பதனாலே இந்த தூல சூக்கும மந்திரமாக இருக்கக்கூடிய இரண்டு மந்திரங்களும் கொண்ட இந்த சக்கரத்தை நாம் பதிவித்து வழிபாட்டிற்குரியதாக செய்து கொள்ளலாம் என்று திருமூலர் சொல்லுகிறார். இது ஒரு சக்கரமாக, அம்பல சக்கரமாக சொல்லுகிறார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இது அப்படின்னு நாம சொல்லலாம் இல்லையா? முதல் சக்கரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 121 மனையில அதுல இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஓம் என்பதை நாம் விடாமல் சேர்த்து சொல்ல வேண்டும் என்பது திருமூலருடைய கருத்து. திருமூலர் என்ன சொல்லுகிறார்? நமச்சிவாயம் சொன்னாலும் சரி, சிவாயனம் என்னாலும் சரி, எல்லாமே ஓமுல சென்று கொண்டு போய் அதனுடைய ஆழமாக, அதனுடைய அடிப்படையாக, அதனுடைய மூலாதாரமாக அது விளங்குகிறது. எனவே அதை சொல்லுகிற பொழுது ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம என்று சொல்லுகிற பொழுது ஓம் நம சிவாய அப்படின்னு நாம் சொல்லுகிற பொழுது கண்ணு அந்த அந்த சக்கரத்தை பார்த்தபடி தான் சொல்லணும். சக்கரத்தை பார்த்து கொண்டே சொல்லணும். சக்கரத்தை பார்த்து கொண்டே சொல்லுகிற பொழுது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் இதை பார்த்து, இந்த தகடை பார்த்து மலர் போடுகிற பொழுதோ சொல்லுகிற பொழுதோ ஓம் நம சிவாய அந்த எழுத்து வடிவில் ஓடணும் கண்ணு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. ஒரு சக்கரம் முடிச்சிட்டோம். இந்த 4 நாள் 8 தடவை சொன்னால் ஒரு தடவை சக்கரத்தை நாம் சுற்றி விட்டோம்னு அர்த்தம். பிறகு அடுத்தது திரும்பவும் ஆரம்பிக்கிற பொழுது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று திரும்பவும் அந்த நீங்கள் ஒரு 10 தடவை 15 தடவை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அது முயற்சியே பண்ண வேணாம். கண்ணு தானாக அப்படியே ஓடும், தானாக ஓடி வந்து நிற்கும். அப்படி ஓடுகிற பொழுது ஓடி ஓடி நிற்கிற பொழுது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார், பல்வேறு விதமான அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழும். யாராருக்கு என்ன அனுபவம் நிகழும் நான் சொல்ல முடியாது. அவரவருக்கு உரிய முறையிலையும் வகுப்பில் வாத்தியார் பாடம் எடுக்கிறார். பாடம் எடுக்கிற பொழுதே புரிந்து கொள்கிற மாணவர்கள் உண்டு இல்லையா? அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பையனுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் சில பேருக்கு புரியாது, 2ஆம் தடவை 3ஆம் தடவை எடுத்து கொடுத்தா தான் சில பேருக்கு புரியும். சில பேர் இன்னும் தடவை தனியாக கூட வந்து கேட்டுக்கலாம். சொல்ல சொல்ல வாத்தியாருக்கே புரிஞ்சிடும், அது வேற. அப்படி பல்வேறு விதமாக அதை திரும்ப திரும்ப அதை உச்சாரணம் செய்கிற பொழுது அவரவருக்குரிய பக்குவ முறையில் இந்த மந்திரமானது செய்யக்கூடிய வித்தைகள் பல அப்படின்னு சொல்லுகிறார். என்னென்ன வித்தை சார் செய்யும் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. அது இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணணும். இட்ஸ் எ பவர் ஜெனரேஷன் தான் அது. அது ஒரு சக்தி உற்பத்தி ஆகிற ஒரு ஸ்தானமாக அதை கருத வேண்டும். சக்தி உற்பத்தி ஆகிற தானம் என்று நாம் அதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய மந்திரத்தை நம்முடைய அன்பு கலந்து ஓத வேண்டும். சொல்லுகிற பொழுது சிவனுக்கு நாம் வைத்திருக்கிற அன்பும் அந்த பொருளையும்
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படிங்கிறது போல சொல்லிய மந்திரம் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னாரே துவங்குகிற பொழுது, நமச்சிவாய வாழ்க அது. எனவே இந்த சக்கரத்தை தூல சூக்கும சக்கரம் சொல்லுகிறார். இது ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்கிறோம். 121 மணி நேரம் ஒரு போன தடவை சொன்னது கூட கொஞ்சம் கடினம். போன தடவை ஒரு சக்கரம் போட்டோம், அந்த சக்கரமும் கொஞ்சம் கடினம். அதை விட சுலபம் இது. முதல் சக்கரத்தை விட இரண்டாவது சக்கரம் சுலபம், இரண்டாவது சக்கரத்தை விட இந்த சக்கரம் ரொம்ப சுலபம். இதை விட சுலபமாக ஒரு சக்கரம் சொல்லித்தரார். இதை செய்து நீங்கள் பாருங்களேன் அப்படிங்கிற அந்த சக்கரத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய பல்வேறு விரிவுகள், சொல்லக்கூடிய முறைகள். சிவாய நம என்கிற 5 எழுத்து மந்திரமே நமக்கு 2 விதமாக தான் தெரியும், சிவாய நம, நமச்சிவாயன். ஆனால் அதையே 5 விதமாக சொல்லக்கூடிய முறையை 5 எழுத்து 5 உணவாக சொல்லக்கூடியதை ஒரு சக்கரமாக வைத்து காட்டுகிறார். அந்த சக்கரத்தை பார்ப்போம். திரும்பவும் 6 ரேகை, மேலே 6 ரேகை, கரெக்டாக இருக்கா? 6 ரேகை போட்டால் எத்தனை மனை வரும் மொத்தம்? இல்லை, மனை எத்தனை? 25. என்ன சந்தேகம் அதில்? மனை இல்லையா? இப்படி தான் பிளாட் போடுறது. இப்படி நாம் போடுகிற பொழுது, மனைகள் பிரிக்கிற பொழுது 6 ரேகையாக போட்டு குறுக்க போட்டு, இது நான் சொன்னேன் இல்லையா, முதல் மந்திரமாக முதல் சக்கரமாக பார்த்தோம் இந்த சூக்கம சக்கரம், அதனுடைய 4இல் ஒரு பகுதி இது. 4 25 100, இந்த பகுதி அந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்தா 20, நடுவில் 1, 121 மனைகளோடு இருக்கும் அது. சரி, இதில் இப்போ இந்த சக்கரத்தை அவர் சொல்லுகிறார். புரியறதுக்காக நான் கலர் வேற கலரில் எழுதுறேன். ஆடும் ஆயும் சிவாய நம மசிவாயன ஆயும் நம சிவாய ஆயுமே யநம சிவ ஆயும் சிவாய நம மசிவாயன ஆயும் நம சிவாய யநம சிவா ஆயுமேவாய நமசியல் மந்திரம் ஆயும் சிகாரம் தொட்டு அமைந்தற்றே. இந்த மந்திரத்தை எப்படி அமைத்திருக்கிறாருன்னா சைக்கிளிக்காக அமைச்சிருக்கிறார். சிவாய நம ஒரு எழுத்து தள்ளிடுச்சு, மா என்ன பண்ணுச்சு, வெளியில் போச்சு. வெளியில் போனால் இந்த மகாரம் இப்படி வரும், ம சிவாயன. இந்த மந்திரத்துக்கு பேர் மசிவாயன. திரும்பவும் ஒரு எழுத்து தள்ளிச்சு, தள்ளுன்னா வருவது நமசிவாய, நமச்சிவாய. திரும்பவும் யகாரத்தை தள்ளினோடனே யகாரம் உணர்ந்துச்சு, யநம சிவா. திரும்பவும் இந்த வா வெளியில் வந்துச்சு, வாய நமசி. இது 5 விதமாக எழுதக்கூடிய நமச்சிவாய மந்திரம், 5 எழுத்து மந்திரம். நமக்கு நல்லா தெரியும் நமச்சிவாய தூல மந்திரம், சிவாய நம சூக்கம மந்திரம். நமச்சிவாயம் என்பது தூல மந்திரமாக, சிவாய நம என்பது சூக்கம மந்திரமாக விளங்குகிற பொழுது இந்த அமைப்பு தூலத்திலிருந்து சூக்கமம் போகிறது. தூலத்திலிருந்து சூக்கமம் போகிற பொழுது மொத்தம் 5 படிநிலைகள். தூலம் சூக்கமமாக ஆவதற்கு 5 படிநிலைகள். 5 படிநிலை என்பது 5 எழுத்து, 5 பூதம், எல்லாம் 5ஆத்தான் அமைஞ்சிருக்கு. விரல் கூட 5 தான். அதனால தான் சொல்றார், எதுக்கு 5 விரல் கொடுத்தான்னு தெரியுமா? 5 விரல் எதுக்கு கொடுத்தான்னு தெரியுமா? சாப்பிடும்போது பிசைகிறதுக்கு 5 விரலை தானே பயன்படுத்துகிற. அப்படி பிசையும் போது இந்த 5 விரலை பார்த்தோம் என்ன நினைப்பு வரணும்னா,
இந்த சாப்பாடை கொடுத்ததும் உள்ளே ஜீரணிக்க வைக்கிறதும் அந்த 5 எழுத்துக்காரன் தான் அப்படின்னு அவனை நினைச்சு வழிபாடு செய்து விட்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தந்தது தானே 5 எழுத்து. கையில் இருக்கிற விரல் 5 எழுத்து சிவனை நினைவுபடுத்துவதற்கு, எல்லாம் 5 5 கொடுத்துருக்கார். பூதம் 5, தூலத்திலிருந்து சூக்கமம் போவதற்கு படிநிலை 5. எப்படி தூலத்திலிருந்து சூக்கமம் படிநிலையா 5 போகுது அப்படின்னு கேட்டா, இப்படி பாருங்க, மண்ணு தூளம், அதை விட சூக்குமோ நீர், அதை விட சூக்குமோ தீ, அதை விட சூக்குமோ காத்து, அதை விட சூக்குமோ ஆகாயம். இப்ப இந்த சூக்கும நிலையில பார்த்தீர்கள் என்று சொன்னால், மண்ணு உணரலாம் தொடலாம், நீர் உணரலாம் தொடலாம், ஆனா திடமா இருக்காது. தீ உணரலாம் தொட முடியாது, காத்து உணரலாம் தொட முடியாது, ஆகாயம் உணரவும் முடியாது தொடவும் முடியாது. அந்த சூக்கும நிலைக்கு போகுது. அப்ப தூல நிலையிலிருந்து சூக்கும நிலைக்கு போவதற்கு 5 படிநிலைகள், அதுதான் இங்கே காட்டுகிறார். இந்த தூல நிலையிலிருந்து சூக்கும நிலை போகிற படிநிலைகள் 5ஆக காட்டுகிறார். அதுல சிவாய நம, மசிவாய நம சிவாய, யனம சிவா, வாய நமசி என்று சொல்லுகிற 5 நிலைகளும் தூல சூக்கும நிலைகளினுடைய கலவையாக விளங்குகிறது. இதையும் மந்திரமாக ஓதலாம் என்று சொல்லுகிறார். அப்ப நாம இந்த சக்கரத்தை வைத்துக்கொண்டு மிக எளிய முறையில் இந்த மந்திர வழிபாடு, மிக எளிய வழிபாடு எப்படின்னு கேட்டா, இதுல ஓம் கூட கிடையாது. சிவாய நம சிவாய நம சிவாய, யனம சிவா, வாய நமசி. இது ஒரு மெத்தடு, ஒரு முறை. இன்னொரு முறை, சிவாய நம சிவாய யனம சிவா, வாய நமசி, நம சிவாய. இன்னொரு மெத்தடு, நம சிவாய யனம சிவா, வாய நமசி, மசிவாயன சிவாய நம. இது இன்னொரு முறை. மொத்தம் 3 முறை உங்களுக்கு சொன்னேன். 3 முறை. முதல் முறை அப்படியே சொல்லுவது, இரண்டாவது முறை சிவாய நமல ஆரம்பிச்சு நமசிவாயத்தை கடைசியில சொல்லுவது, இன்னொரு முறை நமசிவாயத்தில் துவங்கி சிவாய நம கடைசியில சொல்லுவது. இது ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு விதமான பலனை தருகிறது. இந்த 5 எழுத்து எல்லாமே 5 எழுத்து தான், எல்லாமே 5 எழுத்தினுடைய நிலைதான். எனவே 5 எழுத்தாக இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை நாம நம்முடைய பூசையிலே பிரதிஷ்டை செய்து இதை ஓதுகிற பொழுது அதற்குரிய பலனை நல்குகின்றார் என்று தெளிவாக திருமூலர் பேசுகிறார். அதனாலதான் சொன்னார், ஆயும் ஆயும் சிவாய நம மசிவாயன. அவரே சொல்றார், பாட்டிலே அந்த மந்திரத்தை சொல்லுகிறார். ஆயும் ஆயும் என்று சொன்னால் இந்த மந்திரமானது ஆய்ந்து சொல்லப்படுகிற பொழுது அதற்குரிய பலனை தருகிறது. இப்ப இந்த மந்திரத்தினுடைய தெளிவெல்லாம் நீங்க பார்க்கணும்னு சொன்னா, திருவண்ணாமலையில ஒரு திருப்புகழ் செய்திருக்கிறார் நம்முடைய அருணகிரிநாதர். அந்த திருப்புகழ்ல இந்த மந்திரங்கள் எல்லாமே வருது. அதுல அந்த திருப்புகழில அதையும் நீங்க பார்க்கலாம். ஆயும் சிவாய நம மசிவாயன, ஆயும் நம சிவா. அவர் சொல்லுகிற ஆர்டர், அவர் என்ன ஆர்டர்ல சொல்றார் திருமந்திரத்தில், திருமூலர் என்ன ஆர்டர்ல சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுவது ஆயும் சிவாய நம மசிவாயன, ஆயும் நம சிவாய யனம சிவா, ஆயுமே வாய நமசி எனும் மந்திரம் அப்படின்னு முடிச்சிட்டார். எனும் மந்திரம். எனவே மந்திரம் என்பது சிவாய நம மசிவாயன நம சிவாய யனம சிவா வாய நமசி எனும் மந்திரம். அது என்ன சொல்லுகிறார்? அதுல ஆயும் சிகாரம் தொட்டு அந்தத்து அடைத்தே. சிகாரம், இந்த சிகாரம் முதலும் அதுவாக இருக்கிறது, முடிவும் அதுவாக இருக்கிறது. இதுல இந்த மனைகள்ல முதல் மனை இது 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10.
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஸோ 1, 25 இரண்டுமே சிகாரமாக ஆரம்பித்து சிகாரத்திலே நிறைவு பெறுகிறது என்று சொல்லுகிறார். அதனாலே ஆயும் சிகாரம் தொட்டுனா ஆரம்பித்து அந்தத்து அடைத்தே முடிவாகவும் அது நிற்கிறது. எனவே சிகாரம் தொடக்கமும் சிகாரம் முடிவாகவும் இருக்கிற காரணத்தினாலே நடுவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் 5 எழுத்துக்கள் எல்லாம் ஓதுகிறவர்களுடைய அந்த பக்குவத்திற்கு தகுந்த மாதிரியும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியபடியும் பலன்களை சிவபெருமான் தருகின்றான். அடிப்படையாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது கிரியை நிலையிலே சக்கரங்களா கிரியையினாலே மந்திர வடிவங்களாகவும் மந்திர தகடுகளாகவும் பதிப்பித்து மந்திர தகடுகளையே வழிபாடு செய்வது. உருவ வழிபாடு என்று சொல்லுகிற அந்த 25 ஆகம வடிவங்கள் அல்லது அருவுருவமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் இவையெல்லாம் தாண்டிய நிலையிலே மந்திரமாகவே சிவத்தை பார்த்தல், 5 எழுத்தாகவே பார்த்தல், 5 எழுத்தை ஓதுவது, 5 எழுத்தை சிந்திப்பது, 5 எழுத்தாகவே நினைப்பது என்கிற அந்த நிலையிலே அதை அமைத்து இந்த அம்பல சக்கரத்தை தருகிறார் என்று சொல்லி இந்த நிலையில் இன்றைக்கு 2 சக்கரங்களை பார்த்தோம். அம்பல சக்கரத்தினுடைய தன்மைகளை இன்னும் விரிவாக இந்த தந்திரத்திலே பேசுகிறார். அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.